இன்றைக்கி நாம ரிஷபராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதமாக அமையப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் நம்பர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலாகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் எந்த மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனன கால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கப்புறமா உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் நீங்கள் கேட்கலாங்க. கடைசியாக எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் நாம் சொல்லிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் அப்படிங்கிறதும் கிடைச்சிடும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்த பலன்கள் அப்படிங்கிறத சொல்லுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். 2024 வருடத்தோட ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு செப்டம்பர் மாதம் தொடங்கிடுச்சு. இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான ஒரு ராசி பலன் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள், அதாவது நவ கிரகங்களில் நமக்கு எந்தெந்த விஷயங்களில் சாதகமாக இருக்கு, என்னென்ன செய்யலாம், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது ஈடேறுமா, எதை செய்யக்கூடாது, என்னென்ன பரிகாரங்கள் அப்படிங்கிறது பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக நாம் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதத்தோட கிரகங்கள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்த்தோம் அப்படின்னா தான் பலன்கள் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அந்த ஒரு வகையில் கிரகங்களுடைய ராஜா சூரியன் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியில் இருந்துக்கிட்டே 17ஆம் தேதி அன்னைக்கு கன்னிராசிக்கு போகிறாரு. பூமிக்காரகன் செவ்வாய் மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருக்கார். புத்திகாரகன் புதன் சிம்மத்தில் இருந்து 19ஆம் தேதி கன்னிக்கு போகிறாரு. அதே மாதிரி சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருந்து 19ஆம் தேதி துலாம் ராசிக்கு போகிறாரு. குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாகவும் வக்ரமாகவும் இருக்காரு. ராகு மீன ராசிலையும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்துக்கு உண்டான ஒரு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது. இந்த கிரக நிலைகள், ராசி மாற்றங்கள், இந்த வக்ரம், இது எல்லாம் சேர்ந்து இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, வருட கிரகங்களுடைய நிலை அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே தாங்க இருக்குது. அது இந்த கிரகம் வந்துட்டு ஒரு தப்பான இடத்துல உட்காந்துருக்கு, கெடு பலன்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 10வது வீடு தொழில் ஸ்தானத்தில் வக்ரத்தில் இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட இந்த வக்ர காலகட்டம் அப்படிங்கிறது தொழிலில் இருந்து இருக்குமா, இன்றைக்கி திடீர்னு ஒரு 10 ரூபா கொடுக்குது, நாளைக்கு கொடுக்க மாட்டேங்குது, அப்படியே ஒரு ஏற்ற இறக்கம் தான். பெருசாக கூட்டி கழித்து பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. சராசரியாக ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு இடத்துல சம்பளம் கிடைக்கும். நான் சொந்த முதலாளி, நானும் ஒரு ஓனரு அப்படி சொல்லிட்டு நானே தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வேலைக்கு போனால் கூட ஒரு 10 ரூபா கூட சம்பாதிக்கிறேன் போல இருக்குது. பேருக்கு எங்கள் வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போகிறாங்கிற கதையாக நானும் ஒரு கடையை விரித்து வைக்கிட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் லாபம் அப்படிங்கிறது இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கார். ஆனாலும் கூட பெருசாக லாபம் அப்படிங்கிறது இல்லை. ஜென்மராசிக்குள்ளேயே குரு இருந்துக்கிட்டு கொடுக்கவும் மாட்டேங்கிறாரு, கெடுக்கவும் மாட்டேங்கிறாரு. குருவால் ஒரு 10 ரூபா புண்ணியமும் கிடையாது, குருவா 10 ரூபா பாவமும் இல்லை. அந்த மாதிரி கதையாச்சு. ராசிக்கு 5வது இடத்துல கேது இருக்காரு. அவரும் பெருசாக ஏதாவது நன்மை செய்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் செய்யலை. எல்லாம் நல்ல இடத்துல உட்காந்துருந்தாலும் நமக்குன்னு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலையோடு தான் இந்த மாதம் அப்படிங்கிறது நீங்கள் நுழையிறீங்க. அதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு அதிபதி நீசம் அடைஞ்சிட்டாரு. சுக்கிர பகவான் கன்னி ராசியில் அவர் நீசம் அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு பல சோதனைகள் அப்படிங்கிறத கொடுக்கும். அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லை, நமக்கு உடம்பு சரியில்லை, மருத்துவ செலவு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி சொந்த பந்தத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானவங்களுக்காக நம்ம ஆஸ்பத்திரி அலைய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். வேலையை லீவ் போட்டுட்டு அவங்க பின்னாடி சுற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான ஒரு அமைப்போடு இதுக்குள்ளே வரீங்க. எல்லாருக்கும் காரணம் இந்த ராசி அதிபதி நீசமடைகிறது அப்படிங்கிறது தான். சில பேருக்கு கைமாத்து வாங்க வேண்டிய சூழல், கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். அந்தளவுக்கு பொருளாதார பற்றாக்குறை அப்படிங்கிறது இருந்துச்சு. 6க்கு அதிபதியான சுக்கிரன் இருக்கிறதுனால ஒரு கடனை அடைக்கணும் அப்படின்னா நாம் சம்பாதிச்சோம், ஒரு 10 ரூபா வந்துச்சு, கடனை அடைச்சோம் அப்படிங்கிறது இல்லை. எதையோ ஒன்று விற்றுப்பட்டு கடன் அடைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கடனை வாங்கி தான் இன்னொரு கடன் அப்படிங்கிறத அடைக்கணும். நிலை அப்படிங்கிறது இருந்துச்சு இல்லைங்களா? அதை பற்றி இனிமேல் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ஒரு மாதத்தோட பிற்பகுதி அப்படிங்கிறது உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. சுக்கிரன் வந்துட்டு இப்போ முதல் ஒரு 19 நாளைக்கு நீசத்தில் இருக்கார். அதோட
சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது வேற இருக்குதுங்க. இந்த பகை கிரகங்கள் ஒன்று பார்த்துக்கிறதுனால தான் 10ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தும் கூட தொழில முன்னேற்றம் இல்லாத ஒரு சூழல் அப்படிங்கிறது இருந்தது. இதற்கு மேலே அது இருக்காது. நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறதே கிடையாதுங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் தேதி இந்த மாதம் தொடங்கி 17ஆம் தேதி கன்னிராசிக்கு சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பெயர்றாரு. இதோட இந்த சூரியன் சனி பார்வை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அதோட கிரகங்களுடைய ராஜா சூரியனும் 5ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அப்படிங்கும்போது பிள்ளைகள் வழியில் நமக்கு பெருமைகள் அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. ரிஷபராசிக்காரர்களுடைய பிள்ளைகளுக்கு அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யணும் அப்படின்னா அப்போ முயற்சி செய்யலாம். பிள்ளைகள் ஒரு போட்டித் தேர்வுக்கு எழுதுறது, பிள்ளைகளுக்காக யாராவது ஒரு அதிகாரியை பார்க்குறேன், அரசியல்வாதியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு முயற்சி செய்கிறது, பிள்ளைகள் வழியில் நீங்கள் என்ன முடிவெடுத்தாலும் 17ஆம் தேதிக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா அதை வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட 19ஆம் தேதி இந்த மாதத்தில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே இருக்குது உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு சொல்லிவிடலாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்மத்தில் இருக்கக்கூடிய புதன் 19 கன்னிக்கு பெறாரு. ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அற்புதமான ஒரு இடம் 5வது வீட்டில் போயிட்டு புத்திகாரகன் புதன் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாகும். அதே ஒரு நாளில் ராசியதிபதி சுக்கிர பகவான் தன்னோட சொந்த வீடான துலாம் ராசியில் போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார போகிறாருங்க. அப்பாடா நீசத்தில் இருந்த சுக்கிரன் வந்துட்டு ஆட்சி ஆகிட்டாருப்பா. எப்படி உடம்பு சரியில்லாமல் ஒரு படுத்திருந்தவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைச்ச கருத்தை தான் நீசம் அப்படிங்கிறது பலம் இழந்து போனது. ஆட்சி அப்படிங்கிறது அவருடைய சொந்த வீட்டில் கம்பீரமாக உட்கார போகிறாரு ராசி அதிபதி. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நிறைய நல்லதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த 19ஆம் தேதிக்கு மேலே நடக்குங்க. சரி, இப்போது இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான், ராசிக்கும் 6வது வீட்டுக்கு அதிபதி அவர் வந்துட்டு 6லேயே போயிட்டு ஆட்சி பெற்று அமர்றாரு. அப்படிங்கும்போது முதல்ல கடன் தொல்லை அப்படிங்கிறது தீரும். ருணரோக சத்துருஸ்தானத்தில் தானே போயிட்டு ஆட்சி பெற்று உட்கார்றாரு. அப்போது கடன், நோய், பகை, விரோதம் இது எல்லாமே வந்துட்டு மாறுங்க. ஒரு சொத்து வழக்கு ஒன்று வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பூர்வீக சொத்தில் ஒரு பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு இருக்குது. கொடுத்த இடத்துல கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது சரியில்லை. சொத்து ஒன்று விற்பனை செய்யணும். இந்த மாதிரியான ஒரு இடங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஜெயம் அப்படிங்கிறது ஒன்று நிச்சயம் அப்படி சொல்லிட்டு சொல்லிடலாங்க. 19ஆம் தேதிக்கு மேலே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற ஒன்று வராது. இதை அடைச்சிட்டேன் அப்படின்னா நான் சரியாயிடுவேன், இந்த ஒரு பிரச்சனை தான் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு வழி பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த துலாம் ராசிக்கு சுக்கிரன் போன பிறகு இருக்க போகுது. அதன் பிறகு கலைத்துறையை சார்ந்தவர்கள், குறிப்பாக இயல், இசை, நாடகம் இது சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்க, வேலை செய்யக்கூடிய எல்லாருக்குமே பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு, பெரிய அளவில் ஒரு சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது உங்களை நிரூபிக்கிறதுக்கு கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. அதோட இந்த மாதம் முழுக்க தனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. 12க்கு அதிபதி 2க்கு வராரு. அப்படிங்கும் பொழுது விரயமே இருந்தாலும் அதற்கு உண்டான ஒரு காசு அப்படிங்கிறது வந்துடும். கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த ஒரு காரியத்தை நம்ம நடக்காது, இதெல்லாமா நம்ம செய்ய முடியும், இதெல்லாம் நமக்கு எங்கேப்பா செட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் பார்த்தீங்களா? சரி பார்த்துடலாம் ஒரு கை அப்படிங்கிற சொல்லிட்டு ஒரு துணிச்சலோடு இறங்கி தொட்டுட்டீங்க அப்படிங்கன்னா நிச்சயமாக அது நடக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அதாவது தைரியத்துக்கு பரிசு தில்லுக்கு துட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இறங்கி செஞ்சுருங்க. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு 1க்கு 2 யோசிக்கலாம், 4 பேர்ட்ட ஆலோசனை கேட்கலாம், செய்து நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டா இறங்கி செஞ்சு பார்த்துருங்க. செவ்வாய் சாதகமாக இருக்காரு. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அதோட 17ஆம் தேதிக்கு மேலே சனி செவ்வாயினுடைய பார்வை விலகுது. அப்படிங்கும்போது 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அதன் பிறகு நல்லதொரு செயல்படுவார். தொழிலை ஒரு நல்லதொரு வளர்ச்சியை நோக்கி அழைச்சிட்டு போவார். தொழிலில் அடுத்த ஒரு கட்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருங்க. ஒரு முதலீடு போடணும் அப்படின்னாலும் போடலாம். அடுத்தடுத்து நீங்கள் தாய் போயிட்டே இருக்க போட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. எந்த ஒரு துறையில் இருந்தாலும் சரிங்க, அந்த ஒரு துறையில் 4 பேருக்கு தெரியக்கூடிய அளவுக்கு உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். அதோட இந்த ராசிக்குள்ளேயே குரு பகவான் இருக்கார் அப்படிங்கிறது தான் ஒரு மாதிரியாகவே இருக்கும். நமக்கு என்னடா நம்ம ஒன்று யோசித்தோம் அப்படின்னா அது ஒன்று நடக்குது, நம்ம யோசிக்கிறதுங்கிறது தப்பா, நமக்கு நேரம் சரியில்லையா, நம்ம ஒரு பக்கம் போனால் அது ஒரு பக்கம் போகுதே அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு நாம் பெருசாக ஆட்பட வேண்டியதில்லை. சரி இப்போ நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. கடுமையான ஒரு முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து சேர்க்கும். அதில் எந்த விதமான ஒரு மாற்றம் அப்படிங்கிறதும் இல்லை. இந்த மாதத்தோட முதல் பகுதி அப்படிங்கிறது இந்த சூரியன் சனி பார்வை, ராசி அதிபதி நீசம், இப்படி இப்போ இருக்கக்கூடிய சிக்கல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்தாலும் அடுத்தடுத்து கிரகங்கள் அப்படிங்கிறது மாறுதல் அடையுது பார்த்தீங்களா? அதன் பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் முடியும் போது மனநிறைவோடு முடிப்பீங்க. அதில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. பரவாயில்ல, ஓரளவுக்கு கஷ்டம் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் தீர்ந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லிக்கலாம். அந்தளவுக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். தினமும் குளிச்சுட்டு குரு பகவானுடைய ஒரு படத்தை வீட்டை பூஜை அறையில் வச்சு குரு கவசம் பாடி வணங்கிட்டு வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமைகளில் குரு பகவானுக்கு நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க. விநாயகர் சதுர்த்தி இந்த ஒரு மாதத்தில் வருது. அன்னைக்கு விநாயகர் பெருமானுக்கு அருகம்புல் மாலை அப்படிங்கிறத சாத்தி
கொழுக்கட்டை நெய்வேத்தியமாக படைச்சி ஏழைகளுக்கு ஒரு 9 ஏழைகளுக்கு அன்றைய தினத்தில் ஒரு அன்னதானம் அப்படிங்கிறத பண்ணிட்டு வாங்க. மிகச்சிறந்த ஒரு மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கிறது இருக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்றாகவே அமையும். நன்றி, வணக்கம்.